சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த காமத்தோட பார்வையிலிருந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், அதை பற்றி தான் பாபா இன்றைக்கி ஆழமாக சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள், சகோதரர்கள் தான் மற்றும் சகோதரன் சகோதரிகளாகவும் இருக்கீங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாபா கேட்குறாரு, வெற்றி அடைந்த அஷ்ட ரத்தினங்கள் யார், அவங்க எப்படி வெற்றி அடைகிறாங்க? அப்பா சொல்கிறாரு, வெற்றி அடைந்த அஷ்ட ரத்தினங்கள் முதல் தரமான ஆத்மாக்கள். அவங்க எப்படி வெற்றி அடைகிறாங்க, அவங்க எதனால் வெற்றி அடைகிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட எந்த ஒரு அந்த தீய சிந்தனைகள் வரவே வராது. அதுதான் ஒரே விஷயம். அவங்க எப்பயுமே எல்லாரையுமே சகோதரனாக தான் பார்ப்பாங்க, ஆத்மாவாக தான் பார்ப்பாங்க. அப்புறமேட்டு சகோதரனாகவும் பார்ப்பாங்க. இது சாகாரத்தை வரதுனால. அப்பா சொல்கிறாங்க, அவங்க அவ்வளோ மதிப்பு வாய்ந்தவங்க. ஏன்னா அழுக்கு கொஞ்சம் கூட அவங்க மனசில் வராது. அதுதான் காரணம். அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போனா, இப்போது பிரம்மா குமாரிகளாக ஆகியிருக்கிறீங்க. இப்போ பிராமணனாக ஆகியிருக்கீங்க. பிராமணன் அப்படின்னாலே பிரம்மகுமாரிகள். அப்போது நீங்கள் சகோதரன் சகோதரிகள் தான். அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, இந்த மாதிரி ஒரு உறவில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு வேறு எந்த உறவும் கிடையாது. வேறு என்னென்னா, இப்போது சிவ பாபாவோட குழந்தை. இப்போது உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே யாரோட குழந்தைகள், ஆத்மாக்கள் எல்லாருமே சிவ பாபாவோட குழந்தைங்க தான். அவங்க எல்லாருமே சகோதரர்கள். அவங்க பிரம்மாவோட குழந்தையானால் தான் சாகாரத்தில் வரும்போது அவங்க சகோதரன் சகோதரியாக ஆக முடியும். அதுவே அவங்க பிரம்ம பாபாவோட குழந்தையாகவே ஆகலை, இங்கே ஞானமே படிக்கலை, அவங்க எல்லாருமே யார், சிவ பாபாவோட குழந்தைங்க, சகோதரர்கள் தான், எல்லாருமே ஆத்மாக்கள் தான். அதனால் இதை நல்லா பக்கா பண்ணிக்கணும். இந்த விஷயத்தை, இந்த பார்வையை மாற்றிக்கணும். இவங்க எனக்கு தங்கச்சி தான், இவங்க எனக்கு அக்கா தான், இவங்க எனக்கு அண்ணன், இவங்க எனக்கு தம்பி. இந்த மாதிரி நம்மளோட பார்வையை முழுசாக மாற்றிக்கணும். யாருமே வேறு எந்த ஒரு குற்ற பார்வையும் வரவே கூடாது. இங்கே நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கீங்க. அதுக்கு பேர் புருஷோத்தம சங்கம யுகம். பிராமணன் ஆகியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கலியுகத்துலேயும் இல்லை, சத்தியுகத்துலேயும் இல்லை. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, அப்பாவை யுகத்துலேயும் வந்துட்டுருக்காரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, யுகே அப்படின்னு. ஆனால் அப்பா சொல்கிறாரு, குழந்தைகளே, நான் எல்லா யுகத்துலேயெல்லாம் வர்றதே கிடையாது. நான் இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் வரேன், புருஷோத்தம சங்கம யுகம். ஏன்னா இங்கே நீங்கள் சாதாரண ஒரு கலியுக ஆத்மாவாக இருந்தீங்க. ஆனால் இங்கே வந்த உடனே நீங்கள் தேவதையாகவே ஆகிடுறீங்க. இது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவங்க தான் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு அவங்க புருஷோத்தம், இந்த உத்தமமான இந்த யுகத்தில் அவங்க முயற்சி செய்வாங்க. இப்போது முழுமையான இந்த தேவதையாலாம் நீங்கள் ஆகலை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் இப்போ தேவதையாகவும் இல்லை, நீங்கள் ரொம்ப மோசமான அந்த கலியுகவாசிகளாகவும் இல்லை. நீங்கள் இப்போது சங்கம யுகத்தின் நிவாசிகள். சங்கம யுகத்தில் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க.
அதனால் இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் வந்து எப்பயுமே எல்லாருமே இங்கே பிராமணர்களாக இருக்கிறாங்க, எல்லாருமே நம்மளோட சகோதர சகோதரிகள் தான். அந்த உணர்வு வந்து உங்களுக்கு இருக்கணும். சில பேர் வந்து விகாரம் நிறைய இருக்குது. அவங்க வந்து கிளாஸுக்கு கொஞ்சம் வராங்க. அதாவது பிரம்மகுமாரிகள் குமாரர்களாக ஆகியும் விகாரத்தில் போயிடுறாங்க. அந்த விஷத்தை வந்து குடிச்சிடுறாங்க. அப்பா விஷன்னு எதை சொல்கிறாருன்னா, அந்த காம விகாரம் அதில் போகிறதுனால நீங்கள் வந்து விஷத்தை குடிச்சிடுறீங்க. குடிச்சிட்டு திரும்பவும் வந்து கிளாஸ் கேட்குறதுக்கு யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து கிளாஸ் கேட்போம் அப்படின்ட்டு கேட்குறாங்க சில பேர். அதுக்கு அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போது விகாரத்தில் ஈடுபட்டுட்டீங்க, விஷத்தை குடிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வந்து கிளாஸுக்கு வந்து வராமல் இருக்கணும். ஏன்னா அந்த வாயு மண்டலம் வந்து கெட்டு போகும். அதனால் பலவீனமாக இருக்கவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும். அது வந்து ஒரு விதியாக இருக்குது. ஆனாலும் சில பேருக்கு வந்து அது புரியாமல் வந்து தெரியாமல் வந்து வந்துடுறாங்க. அதை தான் வந்து கதைகளில் கூட சொல்லிடுறாங்க. அதாவது இந்த மாதிரி சில பேர் வந்து இந்திர சபைக்கு வந்துட்டாங்க, அசுரர்கள் வந்து விஷத்தை குடிச்சிட்டு இங்கே அமிர்தத்தையும் குடிக்கிறதுக்கு வராங்க. அந்த மாதிரி அப்படி யாராவது வராங்க, விகாரத்தில் போயிட்டே இருக்கிறாங்க, அவங்கள வந்து பிரம்மகுமாரியாக இருக்கிறவங்க, பிரம்மகுமாரராக இருக்கவங்க வந்து நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா, அப்போது நீங்களும் கல்லாயிடுவீங்கன்னா அந்த மாதிரி கதையில் சொல்லிட்டாங்க, கல்லாயிடுவாங்க இவங்க அப்படின்னு. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, கல்லெல்லாம் ஆகிறது கிடையாது, புத்தி வந்து கல்லாகிடும். இந்த புத்தி வந்து ஒன்றுமே எல்லாமே புரியாமல், கொஞ்சம் புரிஞ்சது கூட வந்து மொத்தமாக எதுவுமே புரியாமல் லாக் ஆகிடும். ஏன்னா அது வந்து இந்த இடத்துல வந்து சுயம் பகவான் ஈஸ்வரனே வந்து நடத்துறதுனால, அதுவும் மெயினாக வந்து மதுபன் அங்கே தான் வந்து சிவபாபா நேரடியாக வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. அங்கே நிறைய பேர் வராங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் வந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ பேர். அப்போ அவ்வளோ பேர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா எல்லாருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதற்கு தண்டனையாக வந்து அவங்களோட புத்தி வந்து கெட்டு போயிடும். அதை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கும் புத்தி வந்து லாக் ஆகிடும். அதனால் கூட்டிகிட்டு வரவங்க வந்து முதல்ல வந்து அவங்க பகுத்து அறியணும். இவங்க வந்து உண்மையாகவே தூய்மையாக இருக்காங்களா என்னென்னு அதை வந்து ஃபஸ்ட்டு பகுத்தறிஞ்சிட்டு நீங்கள் வந்து பாபா கிட்ட கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. இங்கே அதாவது ரத்தினங்களை சொல்லப்படுது. என்ன ரத்தினம்னா நிறைய ரத்தினங்கள் இருக்குது. வைரம் இருக்குது, அப்புறம் புஷ்ப ரதம், இந்த மாதிரி மாணிக்கம், அந்த மாதிரி ஏகப்பட்ட ரத்தினங்கள் இருக்குது. அந்த ரத்தினங்களெல்லாம் போட்டால் வந்து கிரகச்சாரம்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கு மதிப்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி மனித ஆத்மாக்களுக்கும் மதிப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அப்பா சொல்கிறாங்க, இங்கே யார் வந்து எந்த ஒரு விகார சிந்தனையோ எந்த ஒரு அந்த அழுக்கோ உள்ளுக்குள்ளே யார் இல்லாமல் வச்சுருக்காங்களோ, யார் சிவ பாபாவோட ஈர்ப்பில் மட்டும் இருக்காங்களோ, அப்படி இருக்கவங்க தான் ஆக்சுவலாக ஈஸியாக வந்து பாபாவோட ஈர்ப்பில் வந்து போக முடியும். அவ்வளோ தூய்மையாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி தூய்மையாக இருந்தவங்க தான் வந்து அந்த அஷ்ட ரத்தினம் 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேருக்கு அப்புறம் பாபாவை வந்து வைரமாக வச்சுருக்காங்க, அப்பாவை. அந்த மாதிரி தூய்மைனா அந்த அளவுக்கு தூய்மையாக இருப்பாங்க. அவங்க அவ்வளோ புருஷார்த்தம் வந்து அதிகமாக வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக அவங்க பண்ணது என்னென்னா ஆத்ம உணர்வில் இருக்கிறது. எல்லாரையுமே தன்னோட சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே என்னோட சகோதரர்கள் அப்படின்ற அந்த பார்வையில் இருக்கிறது. குற்ற பார்வைன்றது
அவங்களுக்குள்ளே வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்குள்ளே அது கொஞ்சமாவது இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். நம்மளுக்குள்ளே அந்த விகார உணர்வு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்குள்ளே இந்த உணர்வு இருக்குது, அதை பாபா கிட்ட ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும். ஆத்மான்னு உணர்ந்து நம்ம அப்பா கிட்ட வந்து சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி உணர்வுகள் இருக்குது பாபா, இதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் நம்ம வந்து தூய்மையாகிறது அப்படின்னு மனசால் வந்து கேட்கணும். நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும், இந்த சங்கம யுகத்தில் தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம மேலே நம்ம வந்து கவனம் கொடுக்கணும். உணவு விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து தூய்மையாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் நம்மளோட பார்வை, நம்மளோட இது தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த தூய்மையிலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சரியாக இருந்தோன்னா நம்ம மேலே சில பேர் தீய பார்வை வைத்தாலும் அந்த பார்வையிலிருந்து நம்ம விலகி இருக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. சில பேர் வந்து இருக்காங்க, கணவன் மனைவி ஒன்றாவே இருந்தாலும் நிர்விகாரியாக இருக்காங்க, விகாரம் இல்லாமல் இருக்காங்க. அவங்க தான் வந்து சொல்ல முடியும், நாங்கள் நரனிலிருந்து நாராயணன், நாரிலிருந்து லக்ஷ்மியாக ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு அந்த உறுதியை அவங்க வந்து சொல்ல முடியும். 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து முன்னேற முடியும். இந்த வாழ்க்கையில் வந்து பிராமண வாழ்க்கையில் முழுமையாக வந்து முன்னேறணும் அப்படின்னா நம்ம உறுதி, அந்த நம்ம வந்து தூய்மையாக தான் என்னன்னாலும் சரி, நம்ம வந்து உணர்வுகளில் நம்ம வந்து தூய்மையாக தான் வச்சுக்கணும். நம்ம கர்மேந்திரியங்களுக்கு சீத்தலைப்படுத்தணும். அந்த கர்மேந்திரியங்கள் தான் வந்து அந்த உணர்வுகளை கொண்டு வருது. மற்றும் நம்மளோட பார்வையில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எல்லாரையுமே ஆத்மான்னு பார்க்கணும். இந்த உடல் வந்து அவ்வளோ மோசமானது. அது வந்து ஒரு சீச்சியான ஒரு சரீரம். அந்த சரீரத்துக்கு என்றைக்குமே வந்து கவர்ந்து இழுக்காத அளவுக்கு நம்ம பார்வை வந்து சரியாக இருக்கணும். பார்வை வந்து உடலில் பார்க்காம ஆத்மாவை மட்டும் பார்க்கணும். அதற்கு பயிற்சி பண்ணணும். அது ஒரு நாளில் வந்துடும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, மாயா வந்து எனக்கு நிறைய வருது பாபா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, இப்போவே உங்களுக்கு மாயா அதிகமாக வருதுன்னா இன்னும் போக போக புயலே வீசும். அப்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் மாயா வருது அப்படின்னு நீங்கள் வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. நீங்கள் அதற்கான ஒரு முடிவுகளை எடுத்து அதில் உறுதியாக இருங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய, அதாவது எல்லா வயதினர்களும் இருக்காங்க. சின்ன பசங்க கூட வந்து இருக்காங்க. அந்த சின்ன குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள வந்து மகான்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா அவங்களும் இந்த மகானுக்கும் பார்த்திங்கன்னா இந்த விகாரத்தை பற்றி அவங்களுக்கும் அந்த எந்த எண்ணமும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா விகாரத்தின் மூலிமா தான் பிறந்திருக்கும்னு தெரியும். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு அதுவும் தெரியாது. அப்போது அவங்க தான் வந்து உயர்ந்த மகான்கள், இந்த குழந்தைங்களாக இருக்கிறவங்க. இந்த இளைஞர்களாக இருக்கிறவங்க, அதாவது இப்போது கிருஷ்ணராக இருக்காருன்னா அப்போது வந்து அவர் வந்து ராதை வந்து அவர் வேறு ஒரு ராஜ்யத்துலேருந்து அவங்க வருவாங்க. இவர் வந்து வேறு ஒரு ராஜ்யத்தில் சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு ரொம்ப குழந்தையா தெய்வீகமாக இருப்பாங்க. பெருசானதுக்கப்புறம் தான் வந்து குற்றப்பார்வையே வருது. அந்த சத்தியுகம் திரேதாயுகம் என்பதே குழந்தை பருவம் தான். அந்த துவாபர யுகம் வரும்போது தான் அது இளமை பருவமாக இருக்குது. கலியுகம் என்பது அது வயோதிக பருவம். ஸோ இந்த மாதிரி சில ரகசியங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பாபா சொல்கிறாங்க, இந்த குழந்தைகள் மாதிரி பெரியவங்க வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சிந்தனைகள் வருது. ஆனால் வந்து இளைஞர்களை பார்க்கும்போது இளைஞர்களுக்கு தான் அதிகமாக வருது அந்த விகாரங்கள். அவங்க தான் வந்து ஜெயிக்கணும் இதில். ஏன்னா காமத்தை நீங்கள் வென்றுட்டீங்க அப்படின்னா முழு உலகத்தையுமே வென்றதா அர்த்தம். ஏன்னா நீங்கள் சத்தியுகத்தில் அந்த ராவணனே கிடையாது.
அப்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி இங்கேயே தூய்மையாகணும். இந்த சங்கம யுகத்திலேயே நீங்கள் வந்து அந்த பாடங்களை வந்து பக்கா பண்ணிக்கணும் உங்களுக்குள்ள. நம்ம வந்து ரத்தினத்தில் வரணும், அந்தளவுக்கு முயற்சி செய்யணும். விகாரங்கள், உணர்வுகள், இந்த வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸு, நேற்று வந்து உள்ளபூர்வமாக வேஸ்ட் தாட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. நிறைய விகார உணர்வுகள் கொஞ்சம் கூட வரக்கூடாது. அந்த சரீரத்தை வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அந்த மாதிரி இருந்தோன்னா தான் சத்தியுகம் முதல்ல இருந்து நம்ம வர முடியும். அட்லீஸ்ட் நம்ம அஷ்டரத்தினத்தில் வர முடியலனா கூட முதல் நம்பர்லேருந்து வரணும் அப்படின்னா இந்த பயிற்சி பண்ணணும். எல்லாரை பார்த்தாலும் ஆத்மா மட்டும்தான் பார்க்கணும். சரீரத்தை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உணவு விஷயங்கள்லேருந்து எல்லா பழக்க வழக்கங்கள்லேயும் பக்காவாக இருக்கணும். ஏன்னா இப்போ சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து விகாரம் பற்றி தெரியாது. ஆனால் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க, பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட சகவாசம் ரொம்ப கெட்டதாக இருக்குது அப்படின்னா திரும்பவும் விகாரத்துக்கு அவங்களும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அப்பா வந்து சொல்கிறாரு, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தூய்மையாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. அது வந்து அதுக்கு பேர் வந்து பால பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட அந்த ஸ்கூலுக்கு போகிறீங்க, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்குது, அவங்க விகாரத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த அந்த சகவாசத்துலேருந்து நம்ம வந்து விலகி இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களும் பாபாவோட குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே பாபா குழந்தைங்களாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களில் பக்காவாக இருக்கணும். ஏன்னா அவங்க லௌகிக தாய் தந்தையரும் பாபாவோட குழந்தையாக இருப்பாங்க. அப்போது சின்ன வயசுலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும். அப்பா வந்து வரதானத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பிராமண வாழ்க்கையில் அனைத்து கஜானாக்களையும் பயனுள்ளதாக்கி சதா பிராப்திகள் நிரம்பியவர் ஆகக்கூடிய திருப்தி மணி ஆகுக. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பிராமண வாழ்க்கையில் அனைத்தையும் விட பெரிய கஜானா என்னன்னா திருப்தியாக இருப்பது. எங்கே யார்கிட்ட வந்து எல்லா பிராப்திகளும் இருக்கோ அங்கே கண்டிப்பாக திருப்தி இருக்கும். எங்கே திருப்தி இருக்கோ அங்கே எல்லாமே இருக்கும். யார் திருப்தியின் ரத்தினமாக இருக்காங்களோ அவங்க சர்வ பிராப்திகள் சொரூபமாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பாட்டை வந்து பாடுவாங்கன்னா, எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அதை எல்லாத்தையும் அடைந்து விட்டேன், எதையெல்லாம் அடையணுமோ அதை அடைந்து விட்டேன் அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளே வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் சர்வ பிராப்தி சொரூபம் ஆவதற்கான விதி வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த விதியை வந்து பயன்படுத்தி சர்வ கஜானாக்களையும் பயன்படுத்தணும். அப்பா நமக்கு என்ன தேவை இந்த உலகத்தில், வேறு என்ன வேணும்? சுயம் பகவான் ஈஸ்வரனே நமக்கு கிடச்சிட்டாரு. அவர் கொடுக்கக்கூடிய அந்த கஜானாக்கள் எல்லாமே நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். நிறைய கஜானாக்கள் வந்து கொடுத்துருக்காரு. எண்ணங்கள் என்ற கஜானா, அப்புறம் சக்திகள் என்ற கஜானா, குணங்கள், இந்த மாதிரி இந்த நிறைய கஜானாக்கள், ஞானம் என்ற கஜானா, இந்த மாதிரி நிறைய கஜானாக்கள்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். எப்பயுமே நம்ம அந்த கஜானாவை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வேறு என்ன வேணும்? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பேர் புகழ், இந்த பார்க்குறது எல்லாமே அழியக்கூடியது. அழியாத கஜானா தான் வந்து நிரந்தரமானது. அதனால் அதையே அடைஞ்சிட்டோம், அப்புறம் வேறு என்ன வேணும்? ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, யார் வந்து சதா நல்ல தன்மை சிறப்புகள் என்ற முத்துக்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்களோ, அவகுணங்கள் என்ற கூழாங்கல்லை தேர்ந்தெடுப்பதில்லையோ, அவங்க தான் புண்ணிய அன்னப்பறவை என அழைக்கப்படுகிறார்கள். நம்ம யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும்
அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லார்கிட்டேயும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு முத்தாவது இருக்கும். அந்த முத்தை மட்டும் எடுக்கக்கூடிய அன்னப்பறவை மாதிரி இருக்கணும். கெட்டதை வந்து நம்ம பார்த்தோன்னா அதை சாப்பிட்டோன்னா அது நமக்கு தான் வந்து விஷமா மாறும். அதனால் நம்ம பார்க்க வேண்டியது முத்துக்கள் மட்டும்தான். எல்லார்கிட்டேயுமே இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது, எல்லா விஷயத்துலேயுமே இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்ப்போம். அப்பாவுக்கு ரொம்ப 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 நன்றி. எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்களை கொடுத்து எங்களை ரொம்ப ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிறீங்க பாபா, பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.